ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கினோவா வச்சு தான் நம்ம ஒரு பொங்கல் பண்ண போகிறோம். இது வந்து ஹெல்த் பெனிஃபிட் ஜாஸ்தி. இது வந்து ஒரு சீட் இது. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு இதை நல்லா 2-3 தடவை அலசிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க டஸ்ட்டு, அழுக்கு அப்போதெல்லாம் போகும். இது வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வீக்லி ட்வைஸ் வந்து இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அலசிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி பைத்தம்பருப்பையும் அலசி நான் வந்து ஊற வச்சுருக்கேன். இது ஒரு டம்ளர்னால் அது 1/4 டம்ளர் எடுத்துக்கலாம் பைத்தம்பருப்பு. அதை நான் வந்து இதில் காமிக்க மறந்துட்டேன். அதையும் நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க கையோட. இப்போ ஒரு 1/2 hour கழித்து நம்ம வந்து எப்பயுமே பொங்கல் வைக்கிற மாதிரி இந்த கினோவாவையும் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற பாசிப்பயிறு இதையுமே போட்டு நம்ம குக்கரில் 3-4 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு குழஞ்சி வந்துடும். நம்ம நார்மலாக பொங்கல் பண்ணுற மாதிரியே இருக்கும். தண்ணி வந்து நீங்கள் 1-2 வைக்கணும். ரைஸ் மாதிரி சாப்பிட்றதா இருந்தால் பொங்கலுங்கிறது ஒரு 2.5 அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம சேர்த்துட்டு நல்லா நம்ம மூடி போட்டு இதை வந்து ஒரு 3-4 விசில் விட்டு நான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். இது விசில் வந்து ஆறி ரெடி ஆகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இதை மாதிரி தான் இருக்கும். இது பார்க்க வரகு அரிசி இல்லைனா தெனை அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து தாளிக்கிறதுக்காக நான் நெய் சேர்த்துட்டு அதில் வந்து ஜீரகம், மிளகு இது நல்லா பொரிய விட்டு நம்ம வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறமா இஞ்சி இதெல்லாமே நம்ம சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் வந்து முந்திரி தாளிக்கிறதா இருந்தாலும் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் முந்திரி, அதுக்கப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் தாளிச்சிக்கலாம். நான் வந்து ஆக்சுவலாக பெருங்காயம் தாளிக்க மறந்துட்டேன். அதனால் இன்னொரு தடவை வச்சு பெருங்காயமும் முந்திரியும் மட்டும் நான் தாளித்து எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் இது எல்லாமே வந்து ஒன்றா சேர்த்து தாளித்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே அந்த பொங்கலில் கொட்டி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான பொங்கல் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நல்லா மசிஞ்சு உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் 2 நாள் நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் இந்த கினோவாலே பார்த்தீங்கன்னா புலாவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வெறும் ரைஸ் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். உங்கள் டயட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இதை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம தாளித்து கொட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி சூப்பராக நம்மளுக்கு ஆற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகும் உங்களுக்கு பொங்கல். அதனால் வந்து இது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு கிட்டக்க காமிக்கிறேன். இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே இந்த சீடு ஜெர்மினேட் ஆகிற மாதிரி வரும் நல்லா வெந்ததுக்கப்புறம். ஸோ நீங்கள் கிட்டக்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் அது எப்படி வெந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அது வெந்ததுக்கப்புறம். இது கூட நீங்கள் வந்து கொஸ்து இல்லைனா வந்து தேங்காய் சட்னியே ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா ஊறுகாய் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் சட்னி அரைச்சி அது கூட தான் வந்து இதை சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.